ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னா, நம்ம பூண்டு சட்னிலாம் செஞ்சோம்னா கொஞ்சமாக தாளசம் பண்ணும்போது கடலைப்பருப்பு போட்டு தாளசம் பண்ணணுங்க. அப்போ வந்து நம்ம அந்த பூண்டு சட்னி சாப்பிடும்போது கடலைப்பருப்பு கடிப்படும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக அதே கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹீட் ஆகட்டும். கொஞ்சமாக கடலைப்பருப்பும் கடுகும் போட்டு தாளிக்கணும். ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. சாப்பிடும்போது கடிப்படும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க கடலைப்பருப்பு வந்து. அதனால ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெண்டும் பொரியட்டும். கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். இப்போ கடுகும் உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே சட்னியில் கொதி ஊற்றிடலாம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சட்டி வந்து அடிக்கனமான சட்டிங்க. கையில் தூக்குனா சுட்டுரும். அதனால் கோரி ஊற்றுறேன். எம்மி சட்னி ரெடி. காரம் எதுவுமே இருக்காது. பூண்டு வந்து காரம் இருக்கும்னு நினைக்காதீங்க. பூண்டு வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். காரத்தன்மையெல்லாம் போயிருச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும். ஆறிடுச்சு. கொஞ்சம் சூடு இருக்குது. கொஞ்சம் சூடாக இருக்குங்க. இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இட்லிங்க. சூப்பர் இட்லி. அப்புறமா இது கூட வந்து சட்னிங்க, பூண்டு சட்னி. சூப்பரான காம்பினேஷன். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.